போகி பண்டிகை தமிழ் மக்களின் ஒரு பழமையான திருவிழா. இது தை மாதத்தில் வெறும் பழைய மற்றும் குப்பைகள் எரிக்கப்பட்டு புதிய தொடக்கங்களை வரவேற்கும் அத்தியாயமாக கொண்டாடப்படுகிறது. இந்த கதை இந்து புராணங்களுடன் தொடர்புடையது. இந்த கதையின் அடிப்படை அறிமுகம் சிவபெருமானுடன் தொடர்புடையது. ஒரு காலத்தில் பிரபஞ்சத்தில் ஆழியான அழிவு ஏற்படும் போது பழைய விஷயங்களை எரிக்க வேண்டும் என ஒரு தேவையால் மனிதர்கள் இதை தொடங்கினார்கள். அந்த காலத்தில் ஒரு ராஜா தனது நாட்டின் முன்னேற்றம் மற்றும் புதிய பிறப்பு குறித்து ஒரு ஆற்றலான யோசனையை நினைத்தார். அதற்காக அவர் அனைத்து பழைய மற்றும் பயன்படுத்தப்பட்ட பொருட்களை சுத்திகரிக்க போய் தீயில் எரித்து புதிய வாழ்க்கைக்கு வழியனுப்பினார். இந்த நாளில் மக்கள் தங்கள் வீடுகளில் பழைய பொருட்களை, பழைய புத்தகங்களை, பழைய ஆடை அல்லது கழிவுகளை எரித்து அந்த தீயை போகி கொழுந்து என அழைக்கின்றனர். இது வாழ்க்கையில் புதிய சக்தி மற்றும் முன்னேற்றத்தை அனுபவிக்க முடியும் என்பதற்கான ஒரு கருதி ஏற்படுத்தப்பட்டது. இந்த பண்டிகை ஒரு ஆன்மீக மாற்றத்தை, பழைய தவறுகளை அகற்றி புதியவை துவங்க உதவுவதை குறிக்கின்றது. அது வாழ்வில் ஏதாவது புதியது தொடங்குவதற்கான முன்வைப்பு, மேலும் ஆன்மீக வளர்ச்சியும் கடவுளின் அருளையும் கொண்டாடும் திருவிழா. இதனால் போகி பண்டிகை ஒரு மனதை பரிசுத்தமாக்க, சமூகத்தில் புதிய ஆரம்பங்களை வரவேற்க ஒரு முக்கிய திருவிழாவாக முன்னணி வகிக்கின்றது.